ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த ட்ரம்ப் மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து ஐசிசி தலைவர்களின் நேர்மறையான கருத்து. ட்ரம்புடனான சந்திப்பில் ஈரான் மற்றும் சிரியாவை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து பேச்சுவார்த்தை. பெய்ஜிங்கில் இந்திய மற்றும் பாகிஸ்தான் தூதர்களை தனித்தனியாக சந்தித்து சீன உயர் அதிகாரிகள். காணாமல் போன ஜப்பான் வான்வழி சுய பாதுகாப்பு படை பயிற்சி ஜெட் விமானம். இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க. அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க. வாங்க காணொளிக்குள் போகலாம். காசாவில் போரை ஜிசிசி தலைவர்கள் எந்த அளவிற்கு எழுப்பினர் என்பதும் உச்சி மாநாட்டில் தங்கள் கருத்துக்களின் போது பாலஸ்தீன அரசுக்கான அழைப்புகளை மீண்டும் மீண்டும் விடுத்ததும் மிகவும் குறிப்பிடத்தக்கது. மேலும் அவர்கள் இந்த பிரச்சினையை கூட்டாக அணுகின்றார்கள் என்பதை காட்டுகிறது என்று ரியாத்தை தளமாக கொண்டு அப்சர்வர் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் மத்திய கிழக்கு ஆராய்ச்சி இயக்குநர் அப்துல் அஜீஸ் அல் காஷியன் கூறுகிறார். இந்த பிரச்சினையை ஒரு கூட்டாக கொண்டு வருவதில் ஒரு உடன்பாடு இருப்பதாக தெரிகிறது என்று அவர் அல் ஜசீராவிடம் கூறினார். இது நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் இருதரப்பு முன்னணியில் எந்தவிதமான விளைவுகளையும் தவிர்க்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். ஈரானுடன் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த ட்ரம்ப் மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து ஐசிசி தலைவர்களின் நேர்மறையான கருத்துக்கள் அமெரிக்கா ஒரு நடைபெறக்கூடிய உறவை கொண்டிருக்க வேண்டியதன் அவசியத்தை அவர்கள் புரிந்து கொண்டிருப்பதை காட்டுகின்றன என்று அவர் கூறினார். மோதல் மற்றும் எதிர்ப்பை தவிர்க்க அவர்கள் விரும்புகின்றார்கள் என்பதற்கான ஒரு சமிக்ஞையாகவும் அவை ஈரானுக்கு இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். இந்த நிலையில் ட்ரம்புடனான சந்திப்பில் ஈரான் மற்றும் சிரியாவை எவ்வாறு கையாள்வது என்பது உள்ளிட்ட பிராந்திய பாதுகாப்பு பிரச்சினைகளில் ஐசிசி தலைவர்கள் கவனம் செலுத்த வாய்ப்புள்ளது என்று ரியாத்தை தளமாக கொண்டு அப்சர்வர் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் மத்திய கிழக்கு ஆராய்ச்சி இயக்குநர் அப்துல் அஜீஸ் அல் காஷியன் கூறுகிறார். ஈரானுடனான ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான ட்ரம்பின் முயற்சிக்கு அவர்கள் ஆதரவை வழங்குவார்கள். அதே நேரத்தில் இந்த செயல்பாட்டில் தங்கள் பாதுகாப்பு மற்றும் தேசிய நலன்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளும்படி அவரை வலியுறுத்துவார்கள் என்று அல் காஷியன் அல் ஜசீராவிடம் தெரிவித்தார். அது சரியாக நடக்கவில்லை என்றால் எதிர்காலத்தில் அவர்களுக்கும் ட்ரம்பிற்கும் இடையே ஒருவித இடைவெளி இருப்பதை உறுதி செய்ய அவர்கள் முயற்சிப்பார்கள் என்று அவர் கூறினார். சிரியாவை பொறுத்தவரை ஐசிசி தலைவர்கள் நாட்டை அரபு நாடுகளுக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பை எதிர்நோக்கி வருகின்றனர் என்று அவர் மேலும் கூறினார். ஆனால் இதை செய்வதில் அவர்கள் அவசரப்பட முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். ஏனெனில் அது தவறாக நடக்கலாம். மேலும் அவர்கள் ஈரானை பயமுறுத்தலாம். அவர்கள் அதை செய்ய விரும்பவில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரரான இந்திய கோடீஸ்வரர் முகேஷ் அம்பானி இன்று தோகோவில் ட்ரம்ப் மற்றும் ஹத்தார் அமீர் இருவரையும் சந்திப்பார் என்று 2 தகவல் அறிந்த ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களான கூகுள் மற்றும் மெட்டாவுடன் வணிக உறவுகளை கொண்டு அம்பானி தோகோவில் உள்ள லோசைல் அரண்மனையில் ட்ரம்பிற்கான அரசு விருந்தில் கலந்து கொள்வார் என்றும் ஆனால் முதலீடு அல்லது வணிகம் குறித்து பேசுவார் என்றும் எதிர்பார்த்ததாகவும் அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன. புதுதில்லிக்கும் இஸ்லாமாபாத்துக்கும் இடையிலான போர் நிறுத்தத்திற்கு பிறகு சீன உயர் அதிகாரிகள் பெய்ஜிங்கில் இந்திய மற்றும் பாகிஸ்தான் தூதர்களை தனித்தனியாக சந்தித்தனர். சீன வெளியுறவு அமைச்சகத்தின் ஆசிய விவகாரத்துறையின் இயக்குநர் ஜெனரல் லிஜு ஜின்சாங் கடந்த திங்கட்கிழமை சீனாவுக்கான இந்திய தூதர் பிரதீப் குமார் ராவத்தை சந்தித்தார். அதே நேரத்தில் சீன துணை வெளியுறவு அமைச்சர் சன் வெயின்டாங் செவ்வாய்க்கிழமை பாகிஸ்தான் தூதர் கலீல் காஷ்மியை சந்தித்தார். வெளியுறவு அமைச்சகத்தின் ஆசிய விவகாரத்துறை இயக்குனர் ஜெனரல் லியூ லிங்ஷாங் இந்திய தூதர் பிரதீப் குமார் ராவத்துடன் நடத்திய சந்திப்பின் போது இருதரப்பினரும் சீனா இந்திய உறவுகள் மற்றும் பொதுவான கவலைக்குரிய பிரச்சினைகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக சீன வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் சன் வெயின்டாங் பாகிஸ்தான் தூதர் கலீல் காஷ்மியுடன் நடத்திய சந்திப்பின் போது இருதரப்பினரும் சீனா பாகிஸ்தான் உறவுகள் மற்றும் சர்வதேச மற்றும் பிராந்திய நிலைமை குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான முழுமையான மற்றும் நீடித்த போர் நிறுத்தத்தை சீனா வரவேற்று ஆதரிப்பதாக சென் கூறினார். மேலும் இருதரப்பினரும் தங்கள் வேறுபாடுகளை பேச்சுவார்த்தை மற்றும் ஆலோசனை மூலம் தீர்த்துக் கொள்ளவும் பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு உறுதியளிக்கவும் வாதிடுகின்றார். இந்த விடயத்தில் சீனா தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான பங்கை வகிக்க தயாராக உள்ளது என்று அவர் கூறினார் என குளோபல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. போர் நிறுத்தத்தை ஊக்குவிப்பதற்கான சீனாவின் மத்தியஸ்த முயற்சிகளுக்கு ஹாஷ்மி தனது பாராட்டுகளை தெரிவித்தார்.
இன்றைய தினம் ஜட்ஜி மாகாணத்தில் உள்ள இனுஜாமா நகருக்கு அருகில் பறந்து கொண்டிருந்த போது ஜப்பான் வான்வழி சுய பாதுகாப்பு படை பயிற்சி ஜெட் விமானம் டெராரில் இருந்து காணாமல் போனதாக கூறப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகத்திற்குள் உள்ள பல ஆதாரங்களை உள்ளூர் ஊடகங்கள் மேற்கோள் காட்டின. உள்ளூர் நேரப்படி பிற்பகல் 3 மணிக்கு பிறகு விமானம் போன்ற ஒரு பொருள் அப்பகுதியில் உள்ள ஒரு குளத்தில் மோதியதாக உள்ளூர் தீயணைப்பு துறையினருக்கு அவசர அழைப்புகள் வந்ததாக தேசிய ஒலிபரப்பாளரான NHK தெரிவித்துள்ளது. விமானத்தில் 2 பேர் இருந்ததாக நம்பப்படுகிறது என்று அறிக்கை தெரிவித்துள்ளது. சம்பவம் குறித்த விவரங்களை உறுதிப்படுத்த காவல்துறை மற்றும் அவசர சேவைகள் தற்போது நிலைமையை ஆராய்ந்து வருகின்றன. ஆப்கானிஸ்தான் இடைக்கால அரசாங்கத்தின் பொருளாதார விவகாரங்களுக்கான துணை பிரதமர் முல்லா அப்துல் கானி பரதர் அகுன் தலைமையிலான உயர்மட்ட குழு 16வது கசான் பொருளாதார மன்றத்தில் கலந்து கொள்வதற்காக இன்றைய தினம் கபூலில் இருந்து ரஷ்யாவிற்கு புறப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் அரசு நடத்தும் வானொலி மற்றும் தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. இந்த மன்றம் உறவுகளை மேம்படுத்துவதையும் குறிப்பாக வர்த்தகம், முதலீடு மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு துறைகளில் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டில் கவனம் செலுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அரசு சொந்தமான ஊடக நிறுவனம் தெரிவித்துள்ளது. மன்றத்தின் ஓரத்தில் உள்ள ஆப்கானிஸ்தான் பிரதிநிதிகள் பல்வேறு நாடுகளை சேர்ந்த அதிகாரிகளுடன் சந்திப்புகளை நடத்துவார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் மீண்டும் தொடங்கும் போது எஞ்சியுள்ள போட்டிகளில் டிஜே இசை உள்ளிட்ட களியாட்டங்களை தவிர்க்க வேண்டும் என இந்திய அணியின் முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இம்முறை இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் இதுவரை சுமார் 60 போட்டிகள் நிறைவு பெற்றுள்ளன. இன்னும் 16 போட்டிகள் எஞ்சியுள்ளதுடன் இந்த தொடரின் எஞ்சிய போட்டிகளை இசை இல்லாமலும் சியர் லீடர் இல்லாமலும் நடத்த வேண்டும். ஏனெனில் இந்தியாவில் அண்மையில் சில மோசமான சம்பவங்கள் நிகழ்ந்து இருக்கின்றன. தங்கள் அன்புக்குரியவர்கள் இழந்த குடும்பங்கள் சோகத்தில் இருப்பதால் அவர்களின் உணர்வுகளை மதிக்கும் வகையில் எந்த ஒரு கொண்டாட்டமுமின்றி இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரை நடத்தி முடிக்க வேண்டும் என இந்திய அணியின் முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் தெரிவித்துள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.